வெல்கம் டு கல்வி மேடை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எம்இஸ் மொபைல் அப்ளிகேஷன்ஸில் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக எப்படி அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுறது, அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெட் மாஸ்டர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா டுடே ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த டுடே ஸ்டேட்டஸை ஒவ்வொரு தலைமை ஆசிரியருமே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். திரும்ப ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் போய்க்கோங்க. ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் போயிட்டீங்கன்னா ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அலோ டிஎன்எம்இஸ் ஸ்கூல் ஆப் டு அக்சஸ் திஸ் டிவைஸ் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ ஒயில் யூஸிங் த ஆப் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் டெனி கொடுத்துட்டீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணும்பொழுதும் சரி, கிளாஸ் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணும்பொழுதும் சரி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் வந்து அக்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒயில் யூஸிங் திஸ் ஆப் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டுடே ஸ்டேட்டஸை சிங்க்ரோனைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாஃப் லிஸ்ட்டை சிங்க்ரோனைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டையும் நீங்கள் சிங்க்ரோனைஸ் பண்ணிக்கோங்க. சிங்க்ரோனைஸ் பண்ணிட்டு பேக்கில் போய்க்கோங்க. போயிட்டு இப்போ ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் போனீங்கன்னா நம்ம பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் காலையில் ஒரு 7-8 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பள்ளிக்கு போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 9:10க்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க கேட்டிங்கன்னா மேனுவலாக அட்டண்டன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்க. மேனுவலாக அட்டண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா 9:10க்கு அப்புறமா நீங்கள் திரும்ப இந்த அப்ளிகேஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் லிஸ்ட்டோட பேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் திரும்ப அங்கே போய்ட்டு லாகின் பண்ணிங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். சிங்க்ரோனைஸ் பண்ண முடியாது, ஸ்டாஃப் லிஸ்ட்டு சிங்க்ரோனைஸ் பண்ண முடியாது, டுடே ஸ்டேட்டஸ் வந்து சிங்க்ரோனைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாஃபுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடியை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் காலையில் ஒரு 7-8 மணிக்குள்ள டுடே ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 7-8 மணிக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஐடியை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு டுடே ஸ்டேட்டஸை வந்து சிங்க்ரோனைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டையும் சிங்க்ரோனைஸ் பண்ணிக்கோங்க. சிங்க்ரோனைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. செக்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லிஸ்ட் வந்ததுக்கப்புறமா அந்த பேஜை திரும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க மினிமைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பள்ளிக்கு போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 9:20க்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப இந்த அப்ளிகேஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் பேஜே வந்துடும். ஸோ அங்கே வந்து யார் யார் ஆப்சண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேவ் அண்டு சிங்க்ரோனைஸ் கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் இப்போ சேவ் அண்ட் சிங்க்ரோனைஸ் கொடுத்தீங்கன்னா நேற்றுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடனே அப்டேட் ஆகிட்டு இருந்தது. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் வந்து அக்சஸ் பண்ண சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணும்பொழுதே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் வந்து அக்சஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் லொக்கேஷன்ஸை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேவ் அண்ட் சிங்க்ரோனைஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அட்டண்டன்ஸ் வந்து சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும்பொழுது லொக்கேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் டெனி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப் லொக்கேஷன்ஸையும் நம்ம வந்து அக்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த டிஎன்எம்இஸ் ஸ்கூல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பெர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து டெனி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலோ ஒன்லி ஒயில் யூஸிங் த ஆப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம 2 இடத்துல வந்து அக்சஸ் பண்ணணும். ஜென்ரலாக இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு ஆப் லொக்கேஷன்ஸையும் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா அந்த
டிஎன்எம்இஸ் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் வந்து சேவ் அண்ட் சிங்க்ரோனைஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான அட்டண்டன்ஸ் வந்து ஈஸியாக வந்து மார்க் ஆயிரும். ஸோ அப்படி மார்க் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் சிங்க்ரோனைஸ் ஆகாமையே இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து 9:20க்கு அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணியிருப்பீங்க. டேட்டா வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சேவ் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 4 மணி வரைக்கும் நீங்கள் நல்லா நெட்வொர்க் கிடைக்கக்கூடிய இடத்துல போய்ட்டு நீங்கள் திரும்ப வந்து டேட்டாவை ஆன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அட்டண்டன்ஸ் உடனே மார்க் ஆயிரும். ஆனால் நீங்கள் 9:20லேருந்து ஒரு 9:10 மணிக்குள்ள நீங்கள் அட்டண்டன்ஸ் வந்து இங்கேயே மார்க் பண்ணியிருக்கணும். நீங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு மேலே நீங்கள் எங்கே வேணாலும் போய் சிங்க்ரோனைஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ காலையில் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணீங்களோ அதே டைம்லேயே வந்து அட்டண்டன்ஸ் வந்து மார்க் ஆயிரும். அடுத்து ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வழிமுறைகள் எல்லாம் நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னு சொன்னால் சிரமம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர்களுக்கும் வகுப்பு ஆசிரியர்கள் வந்து வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கும் எளிமையாக அட்டண்டன்ஸ் வந்து மார்க் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற ஆசிரியர்களுக்கான பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெறுவதற்கு இணைந்திருங்கள் கல்வி மேடை யூடியூப் சேனலுடன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.